Welcome Makle, back to Bay at the Wrench Lab. Let's go. Okay. இந்த சேனலோட கான்செப்ட் when mechanic meets electronics. அதாவது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரை மீட் பண்ணா என்ன நடக்க போகுது? அதாவது ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா சொல்லணும்னா மெக்கானிக்கல் வீடியோவும் எலக்ட்ரானிக்கல் வீடியோவும் நம்ம சேனல்ல பார்க்க போறீங்க. கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இந்த உலகத்துல ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தொழில். நம்ம சர்வே பண்ணோம் அப்படின்னோம்னா அதுல கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். அதுல இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். உங்க யூடியூப்ல ஒரு ஆட் வரும், சூப்பர் நோவா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆப் வரும். சூப்பர் நோவா ட்ரை பண்ணீங்கன்னா நீங்களும் இங்கிலீஷ் பேசலாம், 30 நாள்ல ஃப்ளூயண்டா பேசலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, நான் அதை ட்ரை பண்ணிருக்கேன். இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அந்த ஆப் என்ன சொல்லி தரும் அப்படின்னோம்னா ஒரு கிராமர் நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணும், ப்ரொனவுன்சியேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். மற்றபடி வேற எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணாது. ஏன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்க ட்ரை பண்ணி உங்களால ஃப்ளூயண்டா பேச முடிஞ்சுச்சு அப்படின்னோம்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோ இங்கிலீஷ்ல பாக்குறதுனால நம்ம ஃப்ளூயண்டா பேச முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப் சீரிஸ் நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நீங்களே இங்கிலீஷ்ல சம்டைம்ஸ் பேசுவீங்க, அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரிதான் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்பவே நம்மளுக்கு முக்கியமான தேவை. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளோட சேனல்ல தமிழ்ல கண்டென்ட் போடலாமா இல்ல இங்கிலீஷ்ல கண்டென்ட் போடலாமா, அதை சொல்ல போறது நீங்க தான். என்னோட சாய்ஸஸ் இங்கிலீஷ்ல போறதே பெட்டர். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் புரியல அப்படிங்கிறதுனால தமிழ்ல நான் சொல்லலாம் அப்படின்னு பாக்க, தமிழ்ல சப்டைட்டில்ஸ் கொடுக்கலாம்னு பாக்கேன். ஸோ இங்கிலீஷ்ல வீடியோவோடும் கீழே சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ணீங்கன்னா தமிழ்ல வரும். ஸோ இதுதான் நம்மளோட சேனலோட கான்செப்ட். இப்போ நான் எதனால இங்கிலீஷ்ல கண்டென்ட் போடுறேன் அப்படின்னா, என்னாலேயும் ஃப்ளூயண்டா பேச முடியும், நீங்க பாக்குறதுனால உங்களாலேயும் இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா பேச முடியும். ஸோ அதே ஒரே ஒரு கான்செப்ட் தான். சரி, இந்த வீடியோல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க பாக்குற வீடியோஸை முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ்ல பாருங்க. அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு யூடியூப் சேனல் அப்படிங்கிறது எடுத்தோடனே அப்படியே வியூஸ் போயிடாது. நம்ம எதுவும் காசுக்காகவும் எதுவுமே பண்றது கிடையாது. ஸோ எல்லாரும் அப்ப யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிட்டாலே இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா கன்சிஸ்டன்டா வீடியோ போட முடியாது. ஸோ அதுதான் ப்ராப்ளமே. ஸோ இப்ப நம்ம சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா, ஒரு வீக்லி ஒரு வீடியோஸ், லாங் வீடியோ வீக்லி ஒரு வீடியோ போடுவோம். அதை கட் பண்ணி அதுல உள்ள அப்ளிகேஷன்ஸ் அண்ட் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் நம்ம ஷார்ட்ஸா ஒரு 7 ஷார்ட்ஸ் போடுவோம். ஸோ அப்படிங்கல ஒரு வீக்குக்கு ஒரு லாங் வீடியோ 7 ஷார்ட்ஸ் வீடியோ வரும். தென் செகண்ட் வீக் போவேல அதே மாதிரி ரொட்டீனா ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னோம்னா கொஞ்சம் வீடியோஸ் இந்த சேனலை நிறைய பேர் பார்க்கலாம். எப்படின்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பார்க்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் தெரியல அதை நான் கத்துக்கணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 விதமான டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல உள்ள பீப்புள் நம்ம சேனல்ல பார்க்கலாம். ஸோ அவங்களுக்காக இப்போ எப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா இவங்க எழுதுறதுக்குரிய இப்போ நம்மளோட வீடியோஸ் இப்போ வாட் இஸ் பிரேக் அப்படின்னு ஒன்று பார்க்குறாங்க அப்படின்னோம்னா இப்ப அந்த கான்செப்டை ஃபுல்லா பார்த்துட்டு அதை எப்படி எக்ஸாம்ல எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 14 மார்க் கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்கறாங்க அப்படின்னோம்னா அதை எந்த மாதிரி எழுதலாம், இந்த வீடியோ வச்சு எப்படி எழுதலாம் அப்படிங்கிற ஹிண்ட்டை நான் எவ்ரி லாஸ்ட் வீடியோலயுமே ஆட் பண்ண போறேன். ஸோ அவ்வளவுதான், இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நாளைக்கு ஒரு புது வீடியோல சந்திக்கிறேன். Keep the tools turning, the wrench lab is over and out.